ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆமென். நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டுடைய சமூகத்திலே நாம் வருகிறவர்கள் ஸ்தோத்திரம், அவருடைய சமூகத்திலே பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக இல்ல, ஸ்தோத்திரம், அவருடைய சமூகத்திலே பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய சரீரத்துக்கு அல்ல, நம்முடைய உள்ளான மனுஷன் பலனடையத்தக்கதாக. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய சமூகத்தில் கூடி வருகிறது நமக்கு நன்மையான காரியமாக இருக்கும். அதனால தயவு செய்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வருகிற போதெல்லாம் உங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்படும்படியாய் நல்ல ஆவியில நிரம்பி அவருடைய சமூகத்தில் ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தரை கனப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறவர். அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறவர். ஸ்தோத்திரம் என்பதை ஒரு நாள் நீங்க மறந்து போகக்கூடாது. அதனால தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் எப்போதும் தேவ சமூகத்துக்கு வருகிற போதெல்லாம் நாம் ஒரு விசை தேவ சமூகத்தில் போய் பலனடைய போகிறேன் என்ற சிந்தையோடு கூட தேவ சமூகத்தில் வருவது நமக்கு நன்மையான காரியமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். கடந்த புதன்கிழமை ஸ்தோத்திரம் நாம் எதை வாசிச்சோம், எதை தியானிச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்லைன்ல வாசிமா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 5, 6, 7 ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களை இயேசு நிமித்தம் உங்களையும் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். 6வது வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். என்ன சொன்னார்? என்ன சொன்னார் தேவன்? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படி சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? இருளிலிருந்து நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லுகிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆமென். நம்ம எங்க பிரகாசிக்கணும்? இருள்னா என்னது? இருள்னா என்னது? பாவம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஆதியில தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கின போது இருள் இருந்தது, அது தேவனுக்கு பிடிக்கல. அதனால உடனே என்ன பண்ணார் ஆண்டவர்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிச்சத்தை உண்டாக்கினார். முதல் உண்டாக்கப்பட்டது வெளிச்சம். எதுக்காக வெளிச்சம்? இருளை ஆண்டவர் விரும்ப மாட்டார், பாவத்தை ஆண்டவர் விரும்ப மாட்டார். அதனால எப்போதும் வெளிச்சமாக இந்த உலகம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிதான் வெளிச்சத்தை முதலாவது படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்மையும் ஆண்டவர் அழைத்திருப்பது எதற்காக? ஆமென். எதற்காக? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யும்படியாக. இருள் எங்க இருக்கிறதோ அங்கே உங்களுக்குள் இருக்கிற பிரகாசம் வெளிச்சம் வீசுமானால் அங்கே இருள் இருக்க முடியாது. அப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருளும் இருக்கிறது என்றால் உங்களுக்குள்ள இருந்து வெளிச்சம் பிரகாசிக்கவில்லைன்னு அர்த்தம். ஆமென். இப்ப நீங்க இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் இருள் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். நீங்கள் பிரகாசிக்கிறவரா இருந்தா, இப்ப லைட் போட்டவன நீங்க இருளுக்குதா? இப்ப லைட் ஆஃப் பண்ணா ஸ்தோத்திரம், இந்த லைட் தான் நீங்க. அப்ப நீங்க போற இடத்துல என்ன பண்ணக்கூடாது? அப்ப ஏன் இருக்குது? நீங்க போற உங்க வீட்டுல பாவம் இருக்குதா இல்லையா? இருள் இருக்குதா இல்லையா? எப்படி இருக்குது? அப்பனா நீங்க என்ன பண்ணலன்னு அர்த்தம்? பிரகாசிக்கலன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிம்பிள் டெஃபினேஷன் தானே, குழந்தை கேட்டா கூட சொல்லும். ஆமென். ஏன் இருள் இருக்கிறது, ஏன் பாவம் இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிப்போமானால் நமக்குள்ளிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கவில்லை. ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தார்? இங்க வேதம் அழகா சொல்லுகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள நமது மகிமையின் ஒளியாகிய அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமென். பவுலுடைய சாட்சி. அவர் என்ன சொல்றார்? எங்கள் இருதயங்கள் ஆண்டவர் பிரகாசித்தார். உங்கள் இருதயங்கள் ஆண்டவர் பிரகாசிப்பாரானால் இருள் அந்த இடத்துல இருக்கவே
முடியாது, இருக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். அதனால உங்களை கர்த்தர் அழைத்திருப்பது, உங்களுக்குள்ள ஜீவனாய் அவர் வந்திருப்பது. ஆமென். உண்மையாகவே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று 1 யோவான் 3:9 சொல்லுது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யவும் மாட்டான், அவன் இருக்கிற இடத்துல பாவம் செய்கிறவர்களும் இருக்க மாட்டாங்க. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை என்னோடு பாவம் செய்கிறவர்கள் இருப்பாரானால் அவர்களை கண்டிப்பாக ஆண்டவர் என்னை விட்டு பிரித்து விடுவார். இதுதான் அந்த ஒலியோட ஸ்பெஷல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களோட பாவம் செய்கிறவர்கள் இருப்பார்களானால் அவர்களிடத்திலிருந்து உங்களை ஆண்டவர் நிச்சயமாக பிரித்து விடுவார். உங்களை அவரோடு வைக்க மாட்டார், தனிமைப்படுத்துவார், வேறு பிரிப்பார். ஸ்தோத்திரம். புடமிடுவார். ஆமென். உங்களை சிட்சிப்பார், உங்களை உபத்திரப்படுத்துவார். எதற்காக? நீங்கள் அவருக்காக பிரகாசிக்கும்படியாக. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் 7வது வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 4:7, இந்த மகத்துவமான வல்லமையை, இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பிரகாசிக்கிற மகத்துவமான வல்லமையை ஸ்தோத்திரம் எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாக இருக்கும் என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் 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 என்கிற இந்த காரியம் பொக்கிஷம் என்று இங்கு வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் இந்த மண் பாண்டங்களிலே, இந்த சரீரங்களிலே பெற்றிருப்பது எதற்காக? இருள் இருக்கிற இடத்துல பிரகாசிப்பதற்காக. ஆமென். நீங்களும் இருள்ல போறதுக்கு இல்ல. ஸ்தோத்திரம். நீங்களும் இருள்ல போறதுக்கு இல்ல. வெளிச்சத்தை கண்டால் எப்படி இருள் ஓடி விடுகிறதோ அது போல உங்களை பார்த்தா பாவம் ஓடணும். ஆமென். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். அதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இது எபேசு சபைக்கு எழுதும் போது, எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் அவர் சொல்லும் போது, ஸ்தோத்திரம் 5வது அதிகாரத்துல என்ன சொல்றாரு பாருங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளை 8வது வசனம். ஸ்தோத்திரம். எபேசியர் 5:8 வாசிங்க. புதிய ஏற்பாடு 268. முற்காலத்துல நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாய். தடைங்கிறீங்க பல்து பக்கமே சொல்லிட்டேன் 268ன்னு. உன்ன தடவுறீங்க கியா? எத்துறீங்களா? எடுங்க, டக்குன்னு படிங்க. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இருக்கிறீங்களா? சர்ச்சைக்கு வரதுக்கு முன்னாடி அந்தகாரமா இருந்தீங்க, இப்ப வெளிச்சமா இருக்கிறீங்க. வசனம் சொல்லு. இருக்கிறீங்களா? 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 இல்ல. ஸ்தோத்திரம். இல்லன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீங்க வெளிச்சமா இருந்தா உங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு வரவே முடியாது. உங்க வீட்டுல அந்த ஆவி சேர்க்காது. ஆமென். ஸ்தோத்திரம். சேர்த்துன்னு தானே இருக்கிறீங்க, கூட பட்டுன்னு தானே இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அப்ப வெளிச்சமா இருக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுது? முற்காலத்திலே நீங்கள் அதே மாதிரி இருந்தீங்க. நீங்களும் ஊத்தி குடுத்து நீங்களும் கூட சேர்ந்து குடிச்சிருந்து கூட இருப்பீங்க. ஸ்தோத்திரம். சபைக்கு வரதுக்கு முன்னாடி. ஸ்தோத்திரம். ஆமென். ஊத்தி கூட கொடுத்து வந்துருப்பீங்க. எல்லாம் சைடிஸ் கூட செஞ்சு கொடுத்துருக்க மாட்டீங்களா? அப்படியே ஒண்ணுமே. ஸ்தோத்திரம். சைடிஸ் செஞ்சு கொடுத்தாலாம் இங்க இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இல்லன்னா சொல்ல முடியும். இல்லாத பைபிள் சொல்லாது. முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அந்தகாரமா இருந்தீர்கள், இருளா இருந்தீர்கள், பாவியா இருந்தீர்கள், பாவத்தில் இருந்தீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா அது உண்மைதானே? இருந்தீர்கள்னா இருந்தீங்க ஒத்துக்கணும். ஆமேன். இருந்தீங்களா? கையை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இப்பொழுதோ, ரைட் நவ், இப்பொழுதோ நீங்க எப்படி இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள். ஆமேன். அல்லேலூயா. வெளிச்சமா இருக்கிறீங்களா? முன்னாடி இருந்ததை விட்டுருவோம். ஆமேன். ஸ்தோத்திரம். புதிய வருடத்தின் வாக்குத்தத்தம் இதுதான், முந்தினதை நினைக்க வேண்டாம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முந்தின நடக்க நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் நமக்கு தேவை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆதலால் 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 வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமேன். எப்படி நடந்து கொள்ளுங்கள்? ஆமீன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வெளிச்சமா இருந்தா இருள் உங்க முன்னாடி நிக்கவே முடியாது.
நீங்க வெளிச்சமா இருந்தா இருள் இந்த பூமியை மூட முடியாது, உங்க பக்கத்துல வர முடியாது, இந்த பகுதியில் இருக்க முடியாது. இருளின் அதிகாரி பிசாசு வேலை செய்ய முடியாது இந்த ஊர்ல. நீங்க எல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம பிரகாசிக்காம இருக்கிறது தான் பிரச்சனை. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு தேவனையும் ஏமாற்றி கொண்டு நம்மையும் ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலதான் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். சர்ச்சு நடக்குதே இல்லையா, கோயில்ல டெய்லி பூஜை நடக்குது. ஸ்தோத்திரம். டெய்லி சர்ச்சு நடக்கணும்னு சொல்றோம். ஸ்தோத்திரம். காரணம் என்ன? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளவில்லை. நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. ஒரு மனுஷன் என்ன பண்ணா, காட்டுல நடந்து போய் கொண்டிருந்தான். பயங்கரமான மழை. கவனிங்க. பயங்கரமான மழை. நல்லா நனைஞ்சிட்டான். பக்கத்துல பார்த்தா ஒரு குகை இருந்தது. குகைக்குள்ள போய் ஒளிஞ்சு கொள்வோம், குகைக்குள்ள போய் ஒதுங்குவோம் அப்படின்னு சொல்லி குகையில போய் ஒதுங்கிறதுக்கு போனான். அந்த குகையில ஒரு பூதம் இருந்துச்சு. ஆமென். குகையில் என்ன இருந்துச்சு? பூதம் இருந்துச்சு. அது உடனே அவனை வெல்கம் பண்ணி வாங்க வாங்க, ஸ்தோத்திரம், இது நம்ம இடம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கொஞ்ச நேரம் மழை நிக்கிறவரெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம், உங்களுக்கு நான் சூடா சூப் வச்சு தரேன், கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லி சேர் போட்டுச்சு உட்கார்ந்தான். ஆமென். காட்டுல மலையில எங்க உட்காந்தீங்கன்னா பூதம் இருக்கிற குகையில. நல்லா கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து இருக்கும்போது நனைஞ்சிட்டான் இல்லையா? நனைஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? துடைக்கிறதுக்காக துணி வசதிலாம் இல்லை. ஸ்தோத்திரம். இருக்கிற இடம் பூதம் இருக்கிற இடம். அதனால கையிலேயே சும்மா இப்படி தொடச்சிக்கின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கையில் இப்படி தொடச்சிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? துணிலாம் இல்லைங்க. அப்புறம் என்னங்க பண்ணுவோம்? துணியில துடைப்போம். துணி அதே சொல்லி கையில தான் துடைக்க முடியும், துணிலாம் இல்லை. கையில இருக்கிற தண்ணி அப்படி துடைச்சிட்ட பிற்பாடு இன்னொன்னு பண்ணுவோம், தலையை துடைப்பலாமா? ஸ்தோத்திரம். முகம் துடைப்போம். அதான் துடைச்சிட்டேன்றேன். ஸ்தோத்திரம். கையை தான் மெயினா துடைப்போம். ஸ்தோத்திரம். துணி இல்லை, அவன் போட்டுக்கிற பேண்ட் சட்டை தான். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் நம்ம தான் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையில தொச்சதுக்கு அப்புறம் வாயில அப்படி ஊதுவோம் காயன்ட்டு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பண்ண மாட்டீங்களா? பண்ணது இல்லையா? ஸ்தோத்திரம். கையில தொச்சிட்டு துணி இல்லைன்னா கையில வாயில இப்படி ஊதுனா காயம், காத்து வந்து சூடா வரும், அதனால காயம். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க கையில கூட நினைச்சிட்டு கையை அப்படி தொச்சிட்டு இப்படி ஊதுனா காஞ்சிரும். ஊதி காய வைப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாதிரி ஊதி கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். அத பூதம் பார்த்துச்சு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை கிட்ட வந்து என்ன பண்றீங்கன்னு கேட்ச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நனைஞ்சிட்டான்ல, துணி இல்லைல்ல துடைக்கிறதுக்கு, அதனால ஊதி காய வைக்கிறான் அப்படின்னா. என்ன சொன்னா? ஊதி காய வைக்கிறேன். எப்படி ஊதுனா காயம்? ஆமா, ஊதுனா சூடா காத்து வரும், அதனால காஞ்சிரும் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படியா? ரொம்ப ஆச்சரியம் பூதத்துக்கு. ஆமென். ஊதுனா சூடா காத்து வருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள போய் ஒரு சூப்பை கொண்டாந்து அவனுக்கு முன்னாடி வச்சுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். உடனே சூப் எடுத்து அவன் குடிப்பதற்காக, ஸ்தோத்திரம், கிட்ட எடுத்து மாறான். சூடா இருந்தது. சூடா சூப்பு கொடுத்துச்சு. ஸ்தோத்திரம். என்ன சூப்புன்னு தெரியல, சூப்பு ஒண்ணு கொடுத்துச்சு. சூடா இருந்துச்சு. சூடா குடிக்கிறதுக்கு நான் போகும்போது என்ன பண்ணுவோம்? வாயை வச்சு ஊதனாம் பாருங்க. உடனே பூதம், ஐயோ ஊதாதீங்க ஊதாதீங்க, ஏற்கனவே சூடாகுது, நீங்க சூடா திருப்பி காத்த ஊதுனீங்கன்னா இன்னும் என்ன ஆயிடாது? சூடாயிடும், அதனால ஊதாத குடிங்க அப்படின்ச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் சொன்னான் உடனே, இல்ல ஸ்தோத்திரம், இப்ப என் வாயில இருந்து என்ன காத்து வரும்? ஸ்தோத்திரம், சில்லுன்னு காத்து வரும். ஆமென். ஸ்தோத்திரம். சூடா இருக்கிற இந்த சூப் மேல ஊதுனா அது சில்லுன்னு ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பூதத்துக்கு ஒரே ஆச்சரியம். ஆமென். உங்க வாயில சூடா காத்தும் வரும், சில்லுன்னு காத்து வருமா? ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க தான் தெய்வம்ட்டு அந்த மனுஷன் காலில் அந்த பூதம் ஊந்துச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இந்த கதையில என்ன புரியுது உங்களுக்கு? ஸ்தோத்திரம். சூடாவும் காத்து வரும். ஆமென். ஆமா. ஸ்தோத்திரம். பாவங்கிற இடத்துலயே நம்மளால இருக்க முடியும். ஸ்தோத்திரம். சர்ச்சில் வந்தோம் உட்கார முடியும், எப்படின்னு தெரியல. ஆமென். ஆனா நமக்கு பேர் என்னது? வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாங்க என்ன இருக்கக்கூடாது? இருள் இருக்கக்கூடாது. இதுதான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு சொல்லும்போது சொல்லுவார். எடுத்துக்கொள்வோம் எல்லாரும் யோவான் எழுதின சுவிசேஷம். ஸ்தோத்திரம். 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல 19வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இப்ப சொன்னது வரலாம் புதன்கிழமை செய்தி, இப்பதான் இன்னைக்கு செய்தி. ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம் எடுத்தோம். டக்குன்னு வாசிங்க. ஆண்ட்ரியா.
ஒல்லியா? ஒலியானது எனக்கு பக்கு என்னடா ஒல்லியா கில்லியா குண்டா? அம்மா நான் சின்ன படிக்கிறான்னு தெரியல. ஒலியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமா இருக்கிறது. ஆமென். ஒளியானது இந்த உலகத்துல வந்திருந்தும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒளியாகிய நான் இந்த உலகத்துல வந்திருந்தும் அவர்கள் இருளை விரும்புகிறபடியினால். ஒளியை விரும்புறது இல்ல, ஸ்தோத்திரம். எதை விரும்புறாங்க? இருளை விரும்புகிறபடினாலே அப்படிப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று சொல்லுகிறவர் 20வது வசனத்துல, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஆமென். பொல்லாங்கு செய்கிற, பாவம் செய்கிற, தவறு செய்கிற எல்லாருமே என்ன பண்றாங்களாம்? ஒளியாகிய தேவனை பகைக்கிறார்கள். ஏன் பகைக்கிறாங்க ஒளியாகிய தேவனை அப்படின்னா, தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு, தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். வந்தா பிரச்சனை. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் சுவிசேஷம் சொல்றோம். நிறைய, நான் கிட்டத்தட்ட 33 வருஷம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். இயேசுநாதர் ஏத்துக்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இயேசுநாதர் நீங்க சொன்ன உடனே ஏத்துக்கிறேன். யார் யார் ஏத்துக்கிறீங்க? முட்டி போடுங்க, ஜெபம் பண்றேன்னா அந்த தெருவிலேயே எல்லாம் வந்து முட்டி போடுவாங்க. ஸ்தோத்திரம். இயேசுநாதரை ஏத்துக்கிறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இயேசுநாதரை நாங்க ஏத்துக்கிறோம். சர்ச்சுக்கு வருவோம், டாஸ்மார்க்கும் போவோம். அதுக்கு எதுவும் நீங்க என்ன பண்ணக்கூடாது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுநாதரை ஏத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமென். இயேசுநாதர் எங்களுக்காக மரித்தார், எல்லாம் ஓகே. ஸ்தோத்திரம். இயேசுநாதரை ஏத்துப்போம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் வருவோம். சர்ச்சை முடிச்சோன்னு எங்க போவோம்? ஸ்தோத்திரம். இதனால தான் நிறைய பேர் சர்ச்சுக்கு வராம இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு இங்க வந்தா, ஒளியின் இடத்துல வந்தா அவருடைய கிரியைகள் கண்டிக்கப்படுகிறபடினாலே, கிரியைகள் கண்டிக்கப்படுகிறனாலே ஒளியின் இடத்துல வர பயப்படுறாங்க. மற்றபடி வர்றதுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட். வந்தா குடிக்கிறத விட்டுருன்னு, வந்தா பீடி பிடிக்காதன்னுவ, வந்தா வெத்தலை பாக்கு போடாதன்னுவ. ஸ்தோத்திரம். ஆமே. அதனால நான் பண்ண மாட்டேன், சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஆனா ஏசுநாதர் ரொம்ப பிடிக்கும். ஏசுநாதரை நான் ஏத்துக்கிறேன். வருஷம் 40 நாள் மாலை போட்டுன்னு வேளாங்கண்ணிக்கெல்லாம் போறேன்லாம் சொல்லுவான். ஆமே. ஸ்தோத்திரம். இப்ப எதுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வருகிறோம் அப்படின்னா, இந்த பாவமாகிய ஒளி, கண்டிக்கப்பட வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படக்கூடாது என்பதற்கு தானே. ஸ்தோத்திரம். ஆமென். அதைத்தான் இயேசு சொல்றாரு. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? வாசிங்க 20வது வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். ஒளினா இயேசு. பொல்லாங்கு செய்யற, தவறு செய்யறவங்க என்ன பண்றான்? இயேசுவை பகைப்பான். இயேசுவை பிடிக்காது. ஆமென். இயேசுவை பிடிக்காது. ஏன்? அவனுடைய கிரியைகள் கண்டிக்கப்படுகிறதுனால. இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்றதுனால இயேசுநாதரை பிடிக்கல. எல்லாத்தையும் செஞ்சுக்கோ, எதுவா பண்ணிக்கோ. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். எதுனா செஞ்சுக்க, எதுனா பண்ணிக்கோ. ஸ்தோத்திரம். மாலை போட்டு மலைக்கு வானாலும் ஸ்தோத்திரம் எல்லாரும் போயிடுவோம். அதுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு. ஆமென். ஆமா. தனி கிளாஸ் இருக்கும் முன்னெல்லாம் ஒயின்ஸ்ல. ஸ்தோத்திரம். மாலை போட்டுக்கிறவங்களுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாமே இருக்கும். எல்லாமே பண்ணிக்கோ, எல்லாமே பண்ணிக்க, எதுனா பண்ணிக்கோ. கோயிலுக்கு வானா நிறைய நம்ம சபையை பிடிக்காது, இடிச்சுதான் கட்டணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஏன் இங்க வர்றதுக்கு எல்லாரும் தயங்குறாங்க, யோசிக்கிறாங்க அப்படின்னா, நீ ஒளியினிடத்துல வந்தா ஸ்தோத்திரம் உன்னுடைய செய்கைகள் கண்டிக்கப்படும் என்பதனால. 21வது வசனம் சொல்லுது, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்கு செவ்வையா இருக்கிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஒளியினிடத்தில் வருகிறவன் தன்னுடைய கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறபடினாலே ஒளியினிடத்திற்கு வருகிறான் என்று இயேசு சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நாம் எதற்காக தேவ சமூகத்துல வருகிறோம் என்றால், நம்முடைய கிரியைகள் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தானே. ஆமென். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். நம்ம இதை செய்யறது இல்லை, இல்லைனாலும் நம்ம மேல நிறைய பேர் கோபம். ஸ்தோத்திரம். ஆனா இப்படிதான் செய்யணும்னு பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்களேன். ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்களேன். புதிய ஏற்பாட்டில் 289. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். என்ன சொல்லுது? பாவம் செய்தவர்கள் என்று அறிந்தால்
மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி எல்லாருக்கும் முன்பாக அவங்கள திட்டுன்னு பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? சத்தமா சொல்ல மாட்டீங்களே. நம்ம அப்படிலாம் செய்யறது இல்லை. ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டில் போய் யாருக்குமே தெரியாம காதோடு காது வச்ச மாதிரி தான் ஸ்தோத்திரம். ஆமே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வரோம். அதுவே நிறைய பேருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, ஸ்தோத்திரம் பிடிக்க மாட்டேங்குது. ஆமே. ஆனா நியாயமா எப்படி செய்யணும்? ஒரு பாஸ்டர் பாவம் செய்தவர்களை மற்றவர்களுக்கு பயம் வரும்படி அதை பார்த்தாங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன வரணும்? நம்மளும் தப்பு செஞ்சா நமக்கும் இந்த திட்டு தான், நம்ம தப்பு செஞ்சா நமக்கு இந்த தண்டனை தான் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிற அளவுக்கு பாவம் செய்தவர்களை மற்றவர்களுக்கு முன்பாக கடிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அப்படி செய்யறது இல்லை. ஸ்தோத்திரம். தெரிஞ்சும் தெரியாம இலைமறை காய் போல ஸ்தோத்திரம் யாரையோ ஒருத்தர் சொல்ற மாதிரி தான் சொல்றோம். புரிஞ்சுக்கின்னு ஸ்தோத்திரம் நம்முடைய செய்கைகள் சரியில்லை என்று பாசை தெரிய வந்திருக்கிறதேன்னு சொல்லி உணர்ந்து நாம் மனம் திரும்புவோமானால் ஆமென், ஆண்டவர் உங்களுக்குள்ள வெளிச்சமாக ஒளியாக மற்றவர்களுக்கு வெளிப்படுவார். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம பாவம் செய்து யாருக்குமே தெரியாது. நேத்த ஒரு மீம்ஸ் போட்டிருந்தேன். ஆமென், வசனத்தோட சேர்த்து படிச்சீங்களா? ஸ்தோத்திரம். தேவனை ஏமாற்றுகிறோம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் நாம் காரியங்களை செய்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆமென். பாத்தீங்களா? குரூப்ல அது இருக்குது. ஸ்தோத்திரம். வீட்டுல போய் பாருங்க. ஸ்தோத்திரம். எதுக்கு தான் போன் வச்சுக்கிறீங்கன்னு தெரியல. எல்லா போனும் வெடிக்கணும். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருக்காக பிரயோஜனப்படாத போன்கள் இயேசுவின் நாமத்தில் வேலை செய்யாமல் போவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். பாத்தீங்களா? என்ன பாத்தீங்க சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6:8 ஸ்தோத்திரம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு மேல ஒரு வார்த்தை போட்டிருந்தேன். ஸ்தோத்திரம். என்ன வார்த்தை? தேவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி. ஆமென். தேவனை மறைக்கிறேன், தேவனுக்கு மறைக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சிந்திக்கும்படியாக. தேவனுக்கு நீ மறைக்கலப்பா, நீ எதை விதைத்து கொண்டிருக்கிறாய், ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய், விதைத்து கொண்டிருக்கிறாய். எதை விதைக்கிறாயோ அதை பல மடங்கு ஒரு நாள்ல கண்டிப்பா தேவனை நீ ஏமாத்திர நினைச்சீங்கறியா? ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. நீ அறுக்கிறதுக்காக விதைச்சிங்கிற, நீ அறுக்கிறதுக்காக விதைத்து கொண்டிருக்கிறாய். நீ தான் அறுக்க போற. ஸ்தோத்திரம். நீ விதைச்சதை கண்டிப்பா நீ அறுக்கணும். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. கண்டிப்பா அறுக்கணும். ஸ்தோத்திரம். யாரா இருந்தாலும் கண்டிப்பாக அறுக்க வேண்டிய ஒரு காரியம். அதனாலதான் சொல்றோம் ஸ்தோத்திரம், இதெல்லாம் வேணாம், நீ அறுக்கக்கூடாத சூழ்நிலை உனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ளே ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிற அந்த புதிய மனிதன், புதிய சிருஷ்டி, புதிய ஸ்தோத்திரம் மனிதனை, உள்ளான மனிதனை நீ சார்ந்து இல்ல ஸ்தோத்திரம் அவரையே பற்றி கொண்டு அவருக்கு செவி சாய்த்து அவரை உற்சாகப்படுத்தி அவருக்குள்ள நீ வாழ்வதற்கு நீ அர்ப்பணிக்கிற போதுதான் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில நீ விதைத்திருக்கிற காரியங்களை அறுக்காதபடி காப்பாற்றப்படும். உனக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் வேரோடு புடுங்கப்படும் அப்படின்னு சொல்லி கடந்த நாட்கள்ல உங்களோடு நான் பேசி இருக்கிறேன். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஆக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒளியின் இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:12 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். தொடங்கி ஒண்ணு அந்த கூத்துல ஸ்தோத்திரம். ஆமே கவனிங்க. ஸ்தோத்திரம். கூத்து வேஷம் கட்டின்னு ஆடுறாங்கல்ல, பிரைஸ் எல்லாம். கூத்து பாத்துக்கிறீங்க? எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க? பார்த்தது இல்லையா? ஸ்தோத்திரம். கூத்து ஆடும்போது ஸ்தோத்திரம் அதுக்கு பின்பாட்டு பாடுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். அவர் ஒரு லைன் பாடிட்டு பின்னாடி இவங்க பாடுவாங்க. அது கூட இவங்களுக்கு மியூசிக் போறதுக்கு ஒரு மிருதங்கம், ஒரு ஹார்மோனியம் பெட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கை தாளம், தாளம் வச்சு நடிப்பாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸ்தோத்திரம். அவர் ஒரு லைன் பாடுவார். ஸ்தோத்திரம். இப்போ வாசத்தை வசனத்தை எடுத்துங்களேன். ஸ்தோத்திரம். 8:12 வாசனம். இயேசு ஜனங்களை நோக்கி அப்படின்னு பாடுறாரு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு. ஸ்தோத்திரம். ஆமே. பின்னாடிக்கிறவங்களாம் இயேசு ஜனங்களை நோக்கின்னுவாங்க. ஆமே. அதுக்குள்ள அவர் ஒரு ரவுண்ட் அப்படி போய் வந்துருவாரு. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. போய் வராரு இல்ல, ஸ்தோத்திரம். போய் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வராரு இல்ல, அந்த மூலையில மிருதங்க அடிக்கிற ஆள் இப்படி இருப்பாருன்னா இங்க ஒருத்தர் நின்று இருப்பாரு. ஸ்தோத்திரம். அவர் தான் கூத்துவாதியாரு. ஆமே.
சொல்லுங்க அல்லேலூயா. அவர் யாரு? கூத்துவாதியாரு. அவர் எதுக்கு அங்க நிக்கிறார் தெரியுமா? அடுத்த லைனை எடுத்து கொடுக்கறதுக்கு. ஆமே, அவருக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். கூத்து பாடுற வேஷம் கட்டி ஆடுறவருக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். அதனால என்ன பண்ணுவார்? அங்க நின்னுங்கன்னு இயேசு அவர்களை நோக்கி, ஆமே, ஸ்தோத்திரம். மறுபடியும் இயேசு அவர்களை நோக்கி அப்படின்ட்டாங்களா, அவங்க பாட்டாங்க இல்லையா? என்ன சொல்றாரு? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு அவர் சொல்லுவாரு. அவர் காதல வாங்கின உடனே நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு ஒரு ரவுண்ட் டெஸ்ட் பாட்டு வருவாரு. உடனே பின்பாட்டுக்காரங்க பாடுவாங்க. அது மாதிரி இருக்குதுங்க. ஸ்தோத்திரம். யோவான் 8:12 வாசினா ஒன்னும் ஸ்தோத்திரம் பைபிளே தொடங்குறது இல்ல. இயேசு அவர்களை நோக்கின பேர் உடனே எல்லாரும் இயேசு அவர்களை நோக்கி, ஸ்தோத்திரம். கூத்தா நடந்துங்குதுங்க. ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, மறுபடியும் இயேசு அவர்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை, ஆமே அல்லேலூயா, என்னை பின்பற்றுகிறவன், இயேசு சொல்லுகிறார் நான் உலகத்துக்கு ஒளி. ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நானே உலகத்துக்கு ஒளி. என்னை பின்பற்றுகிறவன், என்ன ஃபாலோ பண்றவன், என் பின்னே வருகிறவன் ஒளியிலே நடப்பான், இருளை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆமென் அல்லேலூயா. இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பானா. ஆமென். ஸ்தோத்திரம். ஜீவ ஒளி, சாதாரண ஒளி இல்ல, இது ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு சொன்னார். அப்போ நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தும் தேவனை ஆராதித்தும், ஆமென், இன்னும் இருளிலே இருந்தால், ஆமென், யாரை பின்பற்றலாம் அர்த்தம்? இயேசுவை பின்பற்றலாம் தானே அர்த்தம். இயேசுவை பின்பற்றுகிறவன் என்ன பண்ண மாட்டானா? எங்க ஆண்டவர் வாசிங்க. இயேசு மறுபடியும் ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், இருளிலே நடக்க மாட்டான். அப்ப சபைக்கு வர்றோம், எல்லா வேலையும் பண்றோம், மறுபடியும் போய் பாவம் செய்யறோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நாம் என்ன பண்ணல? ஸ்தோத்திரம், இயேசுவை பின்பற்றவில்லை என்று சொல்லிதானே அர்த்தம். இந்த மாலை நேரத்தில் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை அழைத்தது உலகத்துக்கு நாம் ஒளியா இருக்கும்படிதான். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. இதைதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இயேசு சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க உலகத்துக்கு ஒளி. நீங்க யாரு சொல்லுங்க? நீங்க யாரு? உலகத்துக்கு ஒளி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதுல 14வது வசனத்துல இருந்து பாருங்க, நான் சொல்றது இருக்குது. ஸ்தோத்திரம். மத்தேயு 5:14 இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சம் ஒளி எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். ஸ்தோத்திரம். ரெண்டுத்துக்கு இங்கிலீஷ்ல லைட் தான். வெளிச்சத்துக்கும் லைட் தான், ஒளிக்கும் லைட் தான். ஆமென். டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் மாறி இருக்குது. நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் கூட வெளிச்சத்துக்கு முன்னாடி மறைந்திருக்க மாட்டாது. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். இப்பதான் முக்கியமான மேட்ரு. ஸ்தோத்திரம். அடுத்த வசனம். வெளிச்சமா இருக்கிற, விளக்கா இருக்கிற நீங்கள் விளக்கை கொளுத்தி ஒருவனும் அதை மரக்கால்ல போட்டு மூடி வைக்காமல். பைபிளை பாருங்க, வசனத்தை படிங்க. 15. விளக்கை கொளுத்தி படி மயமா, பின்பாட்டு கூட சொல்லிட்டேன். மத்தேயு 5:15. விளக்கை கொளுத்தி, மரக்கா தெரியுமா? மரக்கா. ஸ்தோத்திரம். இல்லைன்னா அண்ணன் கூட. ஸ்தோத்திரம். அடுகு சட்டி அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா மரக்காலாம் இப்ப இல்லை. ஸ்தோத்திரம். அடுகு சட்டியால் மூடி வைக்காமல், ஆமென், விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். ஆமென். அப்பொழுது அது வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். நீங்க எல்லாம் விளக்குன்னு சொல்லிட்டேன், லைட்டுன்னு சொல்லிட்டேன், வெளிச்சம் சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஸ்தோத்திரம். அல்லது கட்டலுக்கு அடியில. அடுத்த வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. விளக்கை கொளுத்தி மரக்கால்ல நல்ல பேர் மூடி வச்சுன்னு உக்காந்துக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். உண்மையாகவே உங்களுக்குள்ள ஒளியாக இயேசு இருப்பாரானால், புது சிருஷ்டியாகிய ஒளியாக இயேசு இருப்பாரானால், நீங்கள் மனுஷர் முன்பாக பிரகாசிப்பீர்கள். உங்களை பார்க்கும்போது, அடுத்த வசனம் தான் சொல்லுது, இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. கையை தட்டி ஆமென். பிரகாசிக்கிறதுனா என்னது? பிரகாசிக்கிறதுனா என்னது? பாருங்க 16வது வசனம்.
பிரகாசிக்க கடவுதுன்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஸ்தோத்திரம். பாருங்க 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 பாருங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம். தண்ணி தாகமே எடுத்துக்கிச்சு. வாசிங்க 16வது வசனம். வாசிங்க, என்ன சிரிச்சுக்கிறீங்க? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக இன்னது. வெளிச்சம் என்னதான்? வெளிச்சம்னா பிரகாசிக்குது. அப்புறம் வெரி குட். கையை தட்டுங்க அருமையான சகோதரிக்காக. ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி பிரகாசிக்க முடியும்? மரக்கால கொளுத்தி விளக்க கொளுத்தி மரக்கால மூடி வைக்கிறீங்கன்னா ஒன்னும் நற்கிரியை செய்யாம நான் உண்டு என் வீடு உண்டு, நான் உண்டு வீடு உண்டு. ஆமே. பக்கத்து வீட்டுல இடி ஊந்தா கூட எட்டி பார்க்க மாட்டாங்க, கதவு நல்லா சாட்சின்னு. ஆமே. ஸ்தோத்திரம். அப்பா எங்க வீட்டுல விழல, ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டுல ஊந்துக்குது. ஆமே. கர்த்தர் கிருபையா எங்களை காப்பாத்தினார். ஆமே. இதுவா நற்கிரிய? ஸ்தோத்திரம். ஆமே. இடி ஊந்தா ஓடி பார்க்கணும்ல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா போட்டு சாத்திட்டு ஆண்டவர் இடி விழாத, இடி ஊந்தாலும் ஒண்ணுமே ஆகாத நல்ல வீட்டை கொடுத்தார். கர்த்தருக்கு சோத்திரன் வந்து சர்ச்சில் சாட்சி சொல்றது இல்லை. ஆமே. நற்கிரியை அநேகருக்கு செய்யணும். நீங்க இதான் வெளிச்சம். உங்களை பார்க்கும்போது இவங்க நல்லவங்க. ஸ்தோத்திரம். அன்னை தெரேசான்னு ஒருத்தர் இருந்தாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். இந்தியாவுக்கு வந்து ஸ்தோத்திரம் ஒரு மோசமான குஷ்டரோகிகள் மத்தியில ஸ்தோத்திரம் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். குஷ்டரோகிகள் மத்தியில ஊழியம் செஞ்சாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க கிட்டவே போக முடியாது குஷ்டரோகிகள். ஸ்தோத்திரம். ஆனா இவங்க போய் அழகா என்ன பண்ணுவாங்க, அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி தொடச்சி அவங்களை ரொம்ப அன்பா, அவங்களுக்கு ஹீலிங் ஆனது அவங்க ட்ரீட்மெண்ட்ல இல்லை, இவங்களுடைய அன்புல அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க செஞ்ச அந்த நற்கிரியை பாராட்டி, நல்ல கவனிங்க ஸ்தோத்திரம், அவங்க சாதாரணமா ஒரு ஆர்பனேஜ், ஒரு ஆசிரமத்தை நடத்தி கல்கத்தாவில் நான் 2-3 முறை பார்த்துருக்கிறேன் அந்த ஆசிரமத்தை போயிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம் அந்த ஆசிரமத்தை நடத்தி ஸ்தோத்திரம் அவர்கள் கடந்த நாட்கள்ல ஸ்தோத்திர கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். நல்ல கவனிங்க. இறந்துட்டாங்க அவங்க. அவங்க சமாதி அந்த ஆசிரமத்திலே வச்சுக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த சமாதியை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் போனோம். அவங்க உயிரை நான் பார்க்கல, சமாதியை தான் பார்த்தேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க இறந்த போது, நல்ல கவனிங்க, அவர்கள் இறந்த போது ஸ்தோத்திரம் எப்படி இந்திரா காந்தி இறந்த போது, பிரதம மந்திரியா இருந்து இந்திரா காந்தி அம்மா இறந்த போது எப்படி 14 நாட்கள் ஸ்தோத்திரம் துக்கம் அனுசரித்து, 14 நாள் ஸ்தோத்திரம் அவர்களுக்காக துக்கம் அனுசரித்து, அதுக்கப்புறம் அவருடைய மகன் ராஜீவ் காந்தி கூட அப்படிதான் 14 நாட்கள் துக்கம் அனுசரித்து பீரங்கி குண்டுகள் முழங்க ஸ்தோத்திரம் அவர்களை சந்தன மரத்தில் எரித்து அடக்கம் பண்ணார்கள், தகனம் பண்ணாங்க. சந்தன கட்டை போட்டு எரிச்சாங்க. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல எப்படி ஒரு இந்திய பிரதமருக்கு மரியாதை செலுத்தப்பட்டதோ அதே போல ஸ்தோத்திரம் சாதாரண மனுஷனுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது இந்த ஸ்தோத்திரம் அன்னை தெரேசாவுக்கு தான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அரசாங்கம் அவர்களுக்கு பீரங்கி வண்டியை கொடுத்து 14 நாள் துக்கம் அனுசரித்து பீரங்கி குண்டுகள் முழங்க எப்படி ஒரு பிரதமர் தகனம் செய்யப்பட்டார்களோ, அடக்கம் பண்ணப்பட்டார்களோ, அதே போல இந்த அன்னை தெரேசாவுடைய உடல் அடக்கம் பண்ணப்பட்டது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவர்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக பிரகாசித்தது. நற்கிரியைகளை கண்டு, உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி. ஆமே. நீங்க நல்லது செய்யலாம், யாருக்கு மகிமை? ஸ்தோத்திர பிதாவுக்கு. நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா யாருக்கு அசிங்கம்? அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமே. நல்லது பண்ணா ஆண்டவருக்கு மகிமைனா, நீங்க துரோகம் செய்யும் போது, தவறு செய்யும் போது ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படும். அதையும் நினைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தான் நம்மை தெரிந்து கொண்டாரே தவிர அவருடைய நாமத்தை தூஷிக்கும்படி அல்ல. அதனால கூடுமான வரை, திங்கக்கிழமை அழகா வந்தீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். போய் பார்த்தோம். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி, ஆமேன், போய் ஒரு சில வீடுகளை சந்தித்து, ஆமேன், நீங்கள் உங்களுக்குள்ள பெற்றிருக்கிற ஒளியை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய இருளின் வாழ்க்கை மாறும்படியாக நற்கிரியைகள் செய்தால் உங்கள் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆமென். அதற்காக தான் கர்த்தர் உங்களை ஒளியாக வைத்திருக்கிறார். ஆனா நாம் அப்படி செய்யறதே இல்லை. இங்க மரக்கால்ல மூடி அப்படின்னு ஆண்டவர் எழுதினார். ஆமென்.
ஸ்தோத்திரம். நம்ம வீட்டை நல்லா தாப்பால் போட்டு மூடி நம்ம கிரியை வெளியே போகாதபடிக்கு நம்ம வீட்டுக்குள்ளவே, ஆமென், நம்ம வீட்டுக்குள்ளவே ஸ்தோத்திரம் நல்லா கட்டில் போட்டு பெட்டு போட்டு ஸ்தோத்திரம், கிரியை எங்க வெளியே போகாம, வெளிச்சம் எங்கேயும் வெளியே டிராப் கூட வெளியே போகாம, ஆமென், ஸ்தோத்திரம், கிரியை எங்கேயும் வெளில போயிடக்கூடாது என்பதற்காக, ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதற்காக ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒளியா வரல. இதுக்காக கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாட வேண்டியது இல்லை. எதுக்காக இயேசு உலகத்துல வந்தார்? நீங்கள் மனுஷருக்கு முன்பாக நற்கிரியைகளை வெளிப்படுத்தும்படி, உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்கும்படி தான் உலகத்துல இயேசு ஒளியாக வந்தார். அவர் உனக்குள்ள இருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அந்த ஜீவன் ஸ்தோத்திரம் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி மனுஷருக்குள்ளே பிரகாசித்தது, இருளிலே பிரகாசித்தது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்கள் எப்ப பிரகாசிக்க போறீங்க? எப்ப பிரகாசிக்க போறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற சிருஷ்டி கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது வெளிப்படுறதுக்கு, கிரியை செய்யும்படியாய் வெளிப்படும்படியாய் கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நீங்க அதை வெளிப்படுத்தணுமே. புது சிருஷ்டி உங்களுக்குள்ள செயல் பண்ணமே. அதற்காக தானே கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்தார். அதற்காக தானே உங்களை கர்த்தர் பிரித்தெடுத்தார். அதனால காலத்தை நீங்கள் வீணடிக்காதபடிக்கு, நேரங்களை வீணடிக்காதபடிக்கு, நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கிறீர்கள். தயவு செய்து உங்கள் ஒளியை, உங்கள் விளக்கை மரக்காலில் மூடாமல் விளக்கு தண்டின் மேல் வையுங்கள். ஆமேன். அது அநேகருக்கு பிரகாசிக்கட்டும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளக்கு தண்டு தெரியும் இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த காலத்துலாம் ஸ்தோத்திரம் அப்படிதான். இப்ப லைட் வர்றதுக்கு முன்னாடி ஆமேன் விளக்கு அதுக்குன்னு போய் ஆமேன் ஸ்தோத்திரம் தாம்பரத்துல வாங்கின்னு வரணும். ஸ்தோத்திரம். அது திருப்பி போடுறதுக்கு வண்ணாமூட்டாண்ட போய் துணி வாங்கிடணும். அவங்க தான் நல்ல வெள்ளையை துவச்சி வச்சிருப்பாங்க. அதான் எரியும். நம்ம ஊர்ல இருக்கிற துணியில போட்டா எரியாது. ஸ்தோத்திரம். அல்லையே சொல்லுங்க அல்லேலூயா. அதுல போட்டு ஸ்தோத்திரம் விளக்க கொளுத்தி என்ன பண்ணுவாங்க? உன்னாண்ட மட்டும் முன்னாடி வச்சுக்கின்னா எல்லாருக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். அதனால என்ன பண்ணுவாங்க? அதுக்குன்னே ஒரு விளக்கு தண்டு வைப்பான். ஸ்தோத்திரம். வாங்கின்னு வரும்போதே தாம்பரத்துல இருந்து அந்த விளக்கு வைக்கிறதுனே ஒரு விளக்கு தண்டு இருக்கும். அந்த விளக்கு தண்டு மேல வைப்பாங்க. ஏன்னா அப்பதான் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் தெரியும். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்களும் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். நீங்களும் உலகத்துக்கு விளக்கா இருக்கிறீர்கள். அப்படின்னா உங்க விளக்கை கொளுத்தி நீங்களே உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு இல்ல. ஒளியாகி இயேசு உனக்குள்ள வந்திருப்பது எதுக்கு? விளக்கு தண்டின் மேல் வைக்கும் போது மலையில் இருக்கிற பட்டணம் கூட மறையாதான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. எங்கன்னா இருக்கட்டும் ஆளு ஸ்தோத்திரம், அவன் தேவனுடைய சமூகத்துக்கு மறைந்திருக்க கூடாதபடிக்கு ஒளியானது அவனை பற்றி ஸ்தோத்திரம் ஒளியினிடத்துக்கு இழுத்து கொண்டு வரும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனால நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்குள் இருப்பது உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகி இயேசு. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் 1:9 தான் சொல்லுது, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர் தானே உனக்குள்ள இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ஒளியானது நமக்குள்ள பிரகாசிக்க வேண்டும். ஒளியானது நமக்குள்ள பிரகாசிக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அப்ப எப்பொழுது அது பிரகாசிக்கிறது அப்படின்றத மாத்திரம் சொல்லி நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம். 1 யோவான் ஸ்தோத்திரம். யோவான் எழுதின 1வது நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின 1வது நிருபத்துல ஸ்தோத்திரம் யோவான் சொல்லும்போது அழகா சொல்லுவார். ஸ்தோத்திரம். அதை மாத்திரம் நம்ம வாசிப்போம். ஸ்தோத்திரம். வாசி நம்ம ஜெபிக்க போறோம். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். 5வது வசனம். ஆண்ட்ரியா வாசி. 325வது பக்கம். 1 யோவான் 1:5. தேவன் கட்டவரல அண்டக்குது பாரு. தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார் சொல்ல மாட்டீங்களா சத்தமா? ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் எல்லளவேனும் இருள் இல்லை. தேவனிடத்தில் எல்லளவேனும் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. கையை தட்டி ஆமென்.
தேவனிடத்துல எந்த சின்ன எள்ளு மூக்கு அளவு கூட நீங்க பாவத்தை பார்க்க முடியாது. தேவன் ஒளியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. 6வது வசனம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும். அவராண்ட இருள் இல்லை. நல்ல கவனிங்க. நல்லா கவனிச்சாதான் அது புரியும். என்ன பாருங்க, பைபிள் யாரை பார்க்க வேணாம், நீங்க ஒன்னும் பச்சை கேட்க போறதுல. என்ன பாருங்க, ஸ்தோத்திரம். ஆண்ட்ரியா படிக்கும். என்ன பாருங்க, நாம் ஒளியில் நடக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர் ஒளி. அவராண்ட என்ன இல்ல, எள்ளு மூக்களவு கூட இருள் இல்ல, பாவம் இல்ல. தேவன் ஒளியா இருக்கிறார். 6வது வசனம் சொல்லுது, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லி. என்ன பாருங்கன்னு, நாம் அவரோடு தேவனோடு இருக்கிறோம், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம், தேவன் எனக்குள் இருக்கிறார், தேவன நானும் இணைந்திருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால். நான் ஆண்டவர் அப்படிங்கிறாங்க, எனக்குள்ளதான் ஆண்டவர் இருக்கிறார். ஆமே, அப்படிதானே? ஸ்தோத்திரம். தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது, அவன் பாவம் செய்ய மாட்டான். 1 யோவான் 3:9 சொல்லுது இல்லையா? நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். ஆமே, புரியுதா உங்களுக்கு? தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேங்க, தேவனை நானும் ஒன்னா இப்படி இருக்கிறோம், என்னை ஆண்டவரை பிரிக்கவே முடியாது, அவர் எனக்குள்ளதான் இருக்கிறார்னு சொல்லியும் நீங்க பாவம் செய்கிறவர்களா இருந்தா, ஆமே, நீங்க சத்தியத்தின்படி வாழல, பொய் சொல்லிங்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமே, அவரிடத்துல பாவம் இல்லை. அவரிடத்துல என்ன இல்லை? அப்ப நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா தேவனோட ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம். ஆமே, தேவனோட ஐக்கியம் இல்லைன்னா நீங்க பாவம் செய்யறீங்க. அப்ப பாவம் செய்யறவன் தேவனோட ஐக்கியமா இருக்க மாட்டான். ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி இருளை தம்கிட்ட சேர்க்கவே சேர்க்காது. ஆமே, அவரிடத்துல எந்த இருளும் கிடையாது. அவர் ஒளி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒளி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒளி. ஸ்தோத்திரம். ஆமென். இருள் அவர்கிட்ட போகவே முடியாதுங்க, போக முடியாது, போக முடியாது. ஸ்தோத்திரம். அவரை குற்றப்படுத்தும்படி பலவிதமான காரியங்களை இயேசு வாழ்ந்த போது சொன்னார்கள். ஒரு விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவிடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறாள். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். இயேசு என்ன பண்ணார்? குனிந்து தரையில் எழுதினார். ஸ்தோத்திரம். எழுதிட்டு அவர் சொன்னார், உங்களில் எவன் பாவம் செய்யலை இவன் மேல கல்லெறி முதலாவது அப்படின்னு சொல்லும் போது, அவளை குற்றம் சாட்டும்படி வந்த, நல்ல கவனிங்க, குற்றம் சாட்டும்படி வந்த ஒருவர் அங்க காணும். இயேசு நிமிர்ந்து பார்த்தார், அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றார், ஸ்திரீயை யாரும் உண்மையில ஆக்கினை தீர்ப்பு எழுதவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என்று அவள் சொல்ல, இயேசு சொன்னார், நானும் தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம். சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு விபச்சாரம் செய்தால், கொலை செய்தால், இப்படிப்பட்ட பெரிய குற்றங்கள் செய்தால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது மோசேயின் சட்டம். இப்ப அந்த சட்டத்துக்கு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாரு? இயேசு காப்பாத்திட்டாரு. ஸ்தோத்திரம். பாவியான ஸ்திரீ, விபச்சாரத்துல கையும் பெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுவின் பாதத்துல வந்து விழுந்து போன பிற்பாடு, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒளியானது இருளை பற்றி கொள்ளவில்லை, இருளானது ஒளியை பற்றி கொண்டது. ஒளி இருளை பற்றி கொள்ளாது, இருளானா ஒளியை பற்றி கொள்ளும். அதுக்கப்புறம் விபச்சாரம் செய்யவே இல்லை, பாவம் செய்யவே இல்லை, அவ பரிசுத்தமா மாறிட்டான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 8வது அதிகாரத்துல இயேசு சீமோன் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டுல பந்தி இருக்க வந்திருக்கும் போது இவள் ஓடி வந்து கையில நலதம் என்ற தைலத்தை கொண்டு வந்து உடைத்து அவருடைய பாதத்துல ஊற்றி கண்ணீரால் அவள் பாதத்தை நனைத்து தலைமுடியினால் துடைத்து ஓயாமல் அவருடைய பாதத்தை முத்தம் செய்தாள். ஆமென். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீமோன் என்ற மனுஷன், ஆமென், ஸ்தோத்திரம், இவர் உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால், இவர் உண்மையாக ஒரு தெய்வமாக இருந்தால் தன்னை தொடுகிறது யார் என்று தெரிந்திருக்குமே. தொடர்றது யாரு? யாரு? முற்காலத்திலே அந்தகாரமா இருந்த சகோதரி, இப்ப இல்ல. ஆனா அந்த சீமோன் பார்த்து கொண்டிருந்தது முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்துட்டு சொல்றான், இவர் ஒரு தெய்வமானால், தீர்க்கதரிசியானால், இவள் தொடுகிறது யார் என்று இவருக்கு தெரிந்திருக்குமே என்று சீமோன் இருதயத்துல யோசித்த போது ஆண்டவருக்கு அது தெரிஞ்சிச்சு. ஆமென் சொன்னாரா? ஆமென். உடனே அந்த சீமோனை பார்த்து சொன்னாரு, சீமோனே, ஸ்தோத்திரம், நீ 50 தப்பு பண்ண, 50 உனக்கு மன்னிச்சிட்டேன். ஸ்தோத்திரம். அந்த 50 மன்னிச்சதுக்கு என்ன என்னிடத்துல அன்பு கூறுவாயோ அதை கூறுற, அதுக்காகத்தான் இன்னைக்கு விருந்து ரெடி பண்ணிக்கிற, சாப்பாடு போடுற. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இவளுக்கு மன்னிக்கப்பட்டது 1000. ஆமென்.
உனக்கு மன்னிக்கப்பட்டது 100, இவளுக்கு மன்னிக்கப்பட்டது 1000. ஸ்தோத்திரம். நீ 100 மன்னிக்கப்பட்டதுக்காக என்ன பண்ற? ஸ்தோத்திரம். எனக்கு இப்போ சாப்பாட்டு கூப்பிட்டுக்கிற, சாப்பாடு போடுறதுக்கு. ஆமே. இவளுக்கு 1000 மன்னிக்கப்பட்டதுனால அவ என்ன செய்யறதுனே புரியல அவளுக்கு. ஆமே. ஸ்தோத்திரம். இவ்வளவு பாவியா இருந்த என்னை ஆண்டவர் மன்னித்து விட்டாரே என்பதனால அவருடைய எதிர்காலத்திற்கு வைத்திருந்த நலதம் என்ற தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றிவிட்டு கண்ணீரால் அதை கழுவி தலைமுடியினால் துடைத்து ஓயாமல் முத்தம் செய்கிறாள். அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் இவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொன்னார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன உங்களுக்கு இதுல புரியுது இந்த சம்பவத்துல? ஸ்தோத்திரம். ஒரு விபச்சாரியான ஸ்திரீ, விபச்சாரத்துல கையும் மையுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவினிடத்துல வந்த பிற்பாடு அவள் வாழ்க்கை முற்றிலுமாய் இருள் ஒளியில வந்தா. ஸ்தோத்திரம். ஒளி அதை மேற்கொள்ளும். ஆமென். இயேசுவினிடத்துல ஒரு மனுஷன் வந்துட்டான்னா எப்பேற்பட்ட பாவம் அவனிடத்தில் இருந்தாலும் அவர் ஒளியில் இருக்கிறது போல. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டிருக்கும் போது இருள் வேலை செய்யாது. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். ஆமென். புரியுதா? இயேசுகிட்ட வந்துட்டீங்க. ஸ்தோத்திரம். ஆமென். என்ன பண்ணக்கூடாது? இனிமேல்ட்டு இருளிலே நடக்கூடாது. அப்படி நடந்தீங்கன்னா உண்மையாய் நீங்க இயேசு இடத்துல வரலன்னு அர்த்தம். ஆமென். நடக்கிறீங்களா நடக்கலையான்னு பார்த்துங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 7வது வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமென். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் நடந்தால் நாமும் தேவனும் ஐக்கியப்பட்டிருப்போம். நம்மையும் தேவனையும் பிரிக்கவே முடியாது. இதான் ஐக்கியம். ஆமென். அல்லேலூயா. அதே 3வது வசனம் பாருங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவராகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆமென். என்னுடைய ஐக்கியம் எங்க இருக்குது? எங்களுடைய ஐக்கியம் எங்க இருக்குதா? பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும். அப்ப நீங்க எங்களோட ஐக்கியப்பட வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடக்கணும். அப்படி நடந்தால் இருள், ஸ்தோத்திரம், நம்ம வாழ்கிற நம்ம இருக்கிற இடத்துல இருக்கவே முடியாது. ஆமென். நம்ம வாழ்கிற வீட்டுல, நம்ம வாழ்கிற பகுதியில் இருள் இருக்கிறது என்று சொன்னால் நமக்குள் இருக்கிற ஒளி வீசவில்லை. ஏனென்றால் நாம் இன்னும் சரியானபடி தேவனோடு ஐக்கியப்படவில்லை. இன்னும் ஏதோ தப்பு பண்ணியிருந்தாங்கிற அர்த்தம். இன்னும் ஏதோ பாவம் நமக்குள்ள இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பைபிளை மூடிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இன்னும் ஆண்டவர் விரும்பாத, அவர் கிரியை செய்ய முடியாத பாவம் உங்களுக்குள்ள இருக்குமானால் தயவு செய்து தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. அன்போடு கேட்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஜெபம். ஸ்தோத்திரம். இதை சரியாய் நீங்கள் பயன்படுத்தினா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த பூதத்தாண்ட போய் மனுஷன் சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம், சூடான காத்தம் வரும், சிலுன காத்தம் வரும் நினைக்கிற மாதிரி போவாதீங்க. ஸ்தோத்திர கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு ஒளி. ஒருவன் விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்க மாட்டான். ஸ்தோத்திரம். மூடி வைக்க மாட்டான், மூடி வைக்க மாட்டான். 355 நாளா மூடி வச்சுட்டு உட்காந்துங்கிறீங்க. ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல 2024 355 நாளா எத்தனை பேருக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு ஒளியாக நீங்கள் பிரகாசித்திருக்கிறீர்கள்? சபையே சிந்தியுங்கள். எதற்காக ஒளியாகி இயேசு உனக்குள்ள வந்தார்? எதற்காக அவர் உனக்குள்ள இருக்கிறார்? எதற்காக உன்னோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறார்? எல்லாரும் எல்லாரும் கொஞ்சம் பயபக்தியா தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபம் பண்ணுங்களேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. உலகத்துக்கு ஒளி. You are the light of world. நீங்க தான் உலகத்துக்கு ஒளி. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கும். இருளானது பற்றி கொள்ளாது. உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்துக்கு ஒளியாய் வந்தவர். உனக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி உலகத்துல வந்து பாவம் செய்யாத, பாவம் அறியாத பரிசுத்தராக இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்து, ஸ்தோத்திரம், பாவம் ஒன்று கூட செய்யாம
ஸ்தோத்திரம். மனுஷனாய் வாழ்ந்து பரிசுத்தத்தை விளங்க காட்டின நல்ல தேவன் தான் உனக்குள்ள புதிய மனிதனாய் வந்திருக்கிறார். விசுவாசித்த அவருக்குள்ள உங்களுக்குள்ள புதிய மனிதனாய் அவர் வந்திருக்கிறார். புது சிருஷ்டியாய் அவர் இருக்கிறார். அவரோட ஐக்கியப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் ஃபெலோஷிப்பா இருக்க விரும்புறோம். உம்மோடு நாங்கள் ஆண்டவரே உறவாட விரும்புறோம். ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் உறவாட விரும்புறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற ஒளி இருளிலே பிரகாசிக்கணுமே. எனக்குள்ள இருக்கிற ஒளியாக இயேசு இருளிலே பிரகாசிக்கணுமே. எனக்குள்ள இருக்கிற ஒளியாக இயேசு இருளிலே பிரகாசிக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே. எங்கள் மூலமா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை இந்த நாட்களிலே கண்டடைவார்களாக, காணுவார்களாக. கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹalleluya, hallelujah, 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 hallelujah. நல்ல ஜெபம் பண்ணு. praise the Lord. நன்றி 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 நன்றி. நல்ல தேவ சமூகத்துல நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபம் பண்ணு. எனக்குள்ள இருக்கிற ஒளி ஆண்டவரே மங்கி போக கூடாது. ஆண்டவரே, hallelujah, 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 hallelujah. நன்றி அப்பா, ஹல்லேலூயா. இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும். இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும். மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் நினைப்பே. அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி உழைப்பே. அலைந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் நினைப்பே. அலைந்து திரிகின்ற ஆட்டை போலவே ஓடி உழைப்பே. தெய்வமே பாடுங்களா, தாமே ஆத்ம பாரமே. தெய்வமே இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும். சொல்லுங்க, இருளின் பேரொளி காணட்டும். மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். எத்தனை பேர் மரித்த நிலைமையில? எஸ், மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. நமக்குள் இருக்கிற புது சிருஷ்டியின் ஆண்டவர் இந்த உலகத்துல ஊழியம் செய்த 3 வருஷத்துல ஒரு நாள் கூட, கிட்டத்தட்ட 1000 நாள் வச்சுங்களேன், 1000 days வச்சுப்போம் உதாரணத்துக்கு. ஆமே, ஸ்தோத்திரம். 1100க்கு மேல வரும். இந்த 3 வருஷத்துல ஒரு நாள் கூட அவர் ரெஸ்ட் எடுக்கலங்க. ஸ்தோத்திரம். ஆச்சரியமா இருக்குது. சுவிசேஷம் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், ஒரு நாள் கூட அவர் ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. அந்த 3 வருஷமும் ஓடி தேவனுடைய ஜனங்கள் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தேவ சமூகத்துல கொண்டு வருவதற்காக உழைத்த தெய்வம் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள எப்ப வந்தாரோ அதுல இருந்து ஒரு வேலையும் அவருக்கு கொடுக்காம ஸ்தோத்திரம் பல வருஷமா
பல வருஷமா உள்ளவே சும்மா அவர் வச்சுக்கிறோம். ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு வேதனைப்படுவான். ஸ்தோத்திரம். இந்த நாள்ல வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்க போற ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி உலகத்துக்கு ஒளியாக வந்தது. ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்கிற அந்த ஒளி மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படும்படியா ஆண்டது விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டிய நான் மரக்காலால் மூடி வைத்துவிட்டு மனுஷர்களுக்கு முன்பாக நற்கிரியை வெளிப்படாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு என்ன மன்னிங்கப்பா. இன்னிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு 10 நாட்கள் இந்த வருஷத்தை முடிக்க போற ஆண்டவரே, நான் மாத்திரம் வெறும் கையா புதிய வருஷத்துல போக கூடாது. என் கூட ஒரு கூட்ட ஆத்மாவோடு நான் புதிய வருஷத்துல பிரவேசிக்க, எனக்குள்ள இருக்கிற தேவனை நான் சந்தோஷப்படுத்த, அதன் மூலமா எனக்கு வர வேண்டிய புதிய ஆண்டின் நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. 2024 ஆண்டு எனக்கு கொடுத்த ஆண்டவர் சந்தோஷப்படும் போதுதான் அடுத்த ஆண்ட சந்தோஷமா எனக்கு கொடுப்பார். அடுத்த ஆண்ட மகிழ்ச்சியால் நிறைப்பார். இன்று கண்ட எகிப்து இனி காணவே மாட்டாய் என்று சொல்லுவார். இந்த துக்கம், இந்த போராட்டம், இந்த சஞ்சலம் எதுவும் 2025 பின்தொடராதபடி கர்த்தர் உன்னை நடத்த வேண்டுமானால் இந்த மீதியா இருக்கிற 10 நாள்ல எப்படியாகிலும் ஒரு சில ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி நீங்கள் ஒளியில் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபித்து காட்டும்படியாக ஆண்டவரே இந்த நாள் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கு என்னை தாழ்த்தி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி ஆவியானவர் கர்ப்ப வேதனைப்பட்டு வெளிப்பட துடிக்கிறவராக இருக்கிறபடினாலே அதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு உம்முடைய சித்தம் அறிந்து செயல்பட எங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும் அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற ஒளி மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதப்பா. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்படும்படியாய் எங்கள் கிரியைகள் அவர்களுக்கு முன்பாய் வெளியரங்கமாய் காணப்படும் ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. வந்த ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியா எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் சகல நன்மைகள் கிருபைகள், விசேஷமாக வெளிச்சமாக அநேகருக்கு வெளிப்படுகிற அந்த கிருபைகள் இதனால கடன் வந்த நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு